டிஃப்ரெண்டான ரெசிபி தான் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். இது சூப்பர் மார்க்கெட்லயும் இல்லாமல் வெறும் மளிகை கடையில் கூட கிடைக்கும். இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரெடிமேட் சப்பாத்தி. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 45 ரூபாய். நம்ம வந்து அவசரமாக ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்கல, டக்குன்னு 2 சப்பாத்தி சுடணும்னா லேட் ஆகும் இல்லையா? டக்குன்னு இதை ஓடி போய் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் இது 50 ரூபாய்க்கு வாங்குறத விட 1 கிலோ 50 ரூபாய்க்கு மாவே வாங்கி ஒரு ஃபேமிலியே சாப்பிடலாம். சரி, ஓகே. இப்போ வந்து சப்பாத்தியும் காடை முட்டையும் நான் வந்து ஒரு ரெசிபி பண்ண போறேன். காடை முட்டையில என்ன செய்ய போறேன்? காடை முட்டையில வந்து காடை கிரேவி, முட்டை கிரேவி, காடை முட்டை கிரேவி பண்ண போறேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம சப்பாத்தியை வந்து சுற்றி எடுத்துடலாம். ரெடிமேட் சப்பாத்தி தான், டக்குன்னு சுற்றி எடுத்து வச்சிடலாம். அதுக்கு வந்து தோசை கல்லை வச்சு ஹீட் பண்ணிட்டு பாப்பாக்கு சப்பாத்தி ஓகேவா? பாப்பா பாப்பா சப்பாத்தி சாப்பிட்றியா? ஓகே, சரியா? அந்த ரெடிமேட் சப்பாத்தியை வந்து நம்ம மாவெல்லாம் பிணைஞ்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும். ஆனால் இதில் வந்து தேய்ச்சே அவங்களே கொடுத்துருப்பாங்க. எத்தனை சப்பாத்தி இருக்கும் எனக்கே தெரியல. 12 சப்பாத்தி இருக்கும்னாங்க. வந்து மேலே காயில் வந்து ஒட்டிட்டு ரெடிமேட் சப்பாத்தி காடை முட்டை கிரேவி. கிரேவி சூப்பராக தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. நல்லா பேப்பர் மாதிரி இருக்கு. எத்தனை சப்பாத்தி? ஏன்னா அதுக்குள்ளேயும் போட்டேன். அப்புறம் என்ன பண்றது? பாப்பா சப்பாத்தியை பிச்சு விட்டுறாத. சப்பாத்தி இருக்குன்றாங்க, நம்ம சுட்டு எடுத்து அப்புறமா பார்க்கலாம். ஏன்னா இது மாவா இருக்குனால பிஞ்சிருமோ அப்படின்னு எண்ணி வரேன். அப்படியே 1 வந்து தோசை கல்ல போட்டிருக்கோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 தான் இருக்கு. இடையில ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி பாப்பா சப்பாத்தியை பிச்சு விட்றாரு. சுட்டு காடை முட்டை கிரேவி வச்சு சாப்பிடுவோமா? போதா நான் வந்து எல்லா சப்பாத்தி எடுத்து ஹாட் பாக்ஸ்ல வச்சிரேன் போறேன். ஆமா, நல்ல ஒரு காம்பினேஷன். இது காடை முட்டை கிரேவியும் சப்பாத்தியும். சப்பாத்திக்கு பொதுவா கிரேவி குருமா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா சூப்பரா இருக்கும். இந்த சப்பாத்தி ரெசிபி எதுவுமே நீ போட்டதில்ல? இல்ல இல்ல. நீ சப்பாத்தி செஞ்சு போடுவியா? ரெடிமேட்லாம் வாங்கிட்டு வந்து போடுற. நல்லா புஃப்னு உப்புதுங்க. ஆமாங்க, இங்க பாருங்க வாசனை, சப்பாத்தி வாசனை. தியா நீ சொல்லிடுற, உங்களுக்கு ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது தார்னிஷ் அவ என்ன கேக்குறான்னு பாருங்க. வேணுமாடி பாப்பா தட்டுல போட்டு தரம்மா. இந்த தட்டு அங்க இருக்கு, அடியில இருக்கத எடுத்துக்கணும். சரிதான், ஈரத்தை தொடச்சிரு. ஃபர்ஸ்ட் சப்பாத்தி பாப்பாவுக்கு. அது சப்பாத்தி கிரேவி எல்லாம் திங்க மாட்டா, அதனால பாப்பா காரமா இருக்கும், அதனால அவ சாப்பிடல. வெறும் இது மட்டும் அவளுக்கு. பாப்பா சொல்லு. பாப்பா ஃபர்ஸ்ட் சப்பாத்தி பாப்பு குட்டிக்கு, எங்க தியா குட்டிக்கு. லேசெல்லாம் தூக்கி வச்சிரு. லேசெல்லாம் வேணாம், அது வீசி வேணாம். இந்த அம்மா ஊட்டிடுவா. ஊது. இங்க பாரு பாப்பா சப்பாத்தி. சரி இந்த உன்னோட நீ வச்சுக்கோ, கோவப்படாதீங்க. சரி கோவப்படாதீங்க. சரி, எல்லா சப்பாத்தியும் சுட்டுட்டு பாப்போமா நிஷா? எல்லா சப்பாத்தியும் சுட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டு. ஓகே, அப்புறமா கிரேவி வைப்போம். 12 முட்டையும் 12 சப்பாத்தியும் நான் வந்து இப்போ சுட்டுறேன். லாஸ்ட் சப்பாத்தி 12 சப்பாத்தி அவங்க சொன்ன மாதிரி 12 சப்பாத்தி இருந்துச்சு. இப்போ நான் வந்து காடை முட்டையை நான் வந்து முதல்ல வந்து வேக வச்சு வச்சிருக்கேன், உப்பெல்லாம் போட்டு. இப்போ நம்ம வந்து காடை முட்டையை தான் உடிச்சுக்க போகிறோம். இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிரும். எல்லாம் போட்டு எந்த பொண்ணும் தேவையில்ல, எல்லாமே சேர்த்து வச்சிருக்காங்க. சூப்பராக நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ நம்ம அதை மூடி வச்சிருவோம். இப்போ வந்து காடை முட்டையை உடைக்க போறோம். உடைச்சு 8 முட்டை வச்சிருக்காங்க. 8 முட்டை வச்சிருக்கேன். என்னடி அந்த இது மாதிரி ஆயிடுச்சோ? வரதா வர மாட்டேங்குதா? வருது இல்ல. பாப்பா ஒன்று கையில் கொடு, திங்கிறான். நான் ஒன்று கையில் கொடு பாப்பா. லேஸ் எல்லாம் திங்காத. இந்த காடை முட்டையெல்லாம் தின்னு நல்ல ஒன்று கொடு. இது சாப்பிட்டோன்னா பாப்பா திங்கிறாளான்னு பாப்போம். குடு பாப்பா. கடி பாப்பா, கடி. ரத்த சோவை இருக்காதான். இங்க காடை முட்டை திங்கிறாங்க. கடிச்சிட்டியா? சூப்பரா இருக்கா? வச்சுக்க முடியும். வச்சுக்க. நல்லா இருக்கா? இங்க பாரு, அப்பா பாரு. சூப்பர் சொல்லு. திங்கிறாடி. சாப்பிட்டேன்னு பாப்பா தானே. சாப்பிட்டீன்னு வச்சுக்க, எல்லா முட்டையும் உனக்கு தான். இப்போ நீ ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா ஒரு முட்டையா எல்லா முட்டையும் அப்பா உனக்கு தரேன். வச்சுக்க கடி. ஐவா சூப்பரா வருது. இங்க பாருங்க முட்டை.
அந்த முட்டையும் வேணுமா? நீ அதை முதல்ல ஒன்று தின்னு, எல்லா முட்டையும் திங்கலாம். சாப்பிடு சாப்பிடு, அம்மா தரேன். கிரேவியே பண்ணலாட்டி உனக்கு தான் எல்லா முட்டையும். ஓகே, சாப்பிடு. அம்மா இன்னைக்கு கிரேவி பண்ணி. கையை காமி, எங்க முட்டை? ஒரே வாயில அதுக்கு ஒரு வாய்க்கு தான் இருக்கு. அது ஒரு முட்டை, காடை முட்டை. நீ அது வாயில இருக்க மெல்லு மெல்லு. இன்னொன்னு கேட்குறாடி, முதல்ல தின்னு. அடிச்சுக்க போது உள்ள வாயில இருக்கிறத நல்லா மென்னு தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வாயில கை வைக்க கூடாது பாப்பா. பாப்பா முட்டை வந்து உடைக்கையிலயும் ஹார்டா இருக்கு, உரிக்கையிலயும் ஹார்டா இருக்கு. பாப்பா இங்க பாரு, நம்ம இப்போ 8 குஞ்சு இதுல வச்சிருக்கோம். இந்த கேட்குறா, கையை வச்சு கேட்குறா. வேணுமா? நீ வாயில உள்ளதை முதல்ல தின்னு. வீணாக்கிடுவாடி, வாயில உள்ளது திங்க சொல்லிட்டோம். வாயில உள்ளது தின்னுமா, அதை வை. நீ வாயில உள்ளது மென்னு தின்னு முதல்ல. ஞம் 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 மென்னு தின்னு. வெரி குட். சரி, இப்போ நீ எல்லாத்தையும் உரிச்சிட்டு பாப்போமா? எப்படி இருக்குன்னு காட்டு. நம்ம வந்து காடை முட்டை எல்லாத்தையுமே வந்து சூப்பரா வந்து உரிச்சிட்டோம். அதுல ஒரு முட்டை வந்து 8 முட்டையில வந்து பாப்பா வந்து ஒரு முட்டையை சாப்பிட்டா. இதுல வந்து 7 முட்டை இருக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம பார்த்தலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 8 முட்டையில 7 முட்டை இருக்கு. அப்புறமேட்டு 2 காஞ்ச மிளகா, அப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, அப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மல்லித்தலை. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை சேர்த்துடலாம். லைட்டாக எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனையும் நெக்ஸ்ட்டு நம்ம கடுகு போடலாம். பாப்பா பாப்பா என்ன பாப்பா, காடை முட்டை எப்படி இருந்துச்சு? சூப்பர் சூப்பர். ஒரு வாயிலே அமுக்கிட்டாங்க. எண்ணெய் வந்து இப்போ ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து கடுகு சேர்த்துடலாம். ஒரு கடி கடிச்சா 2வது கடியில உள்ளே போயிடுச்சு முட்டை. குட்டி ஒன்றா தான் இருக்கும். குட்டி ஒன்றா தான் இருக்கு. இவ்வளோ பாப்பா பாப்பா நம்ம சப்பாத்தி பாப்பா சப்பாத்தி நல்லா வெடிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பாப்பா தெரிக்கு மேல அங்கேயே உட்காரு. அப்புறமேட்டு 2 வரமிளகாய் வச்சிருக்கோம், அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். கோல்டன் கலர்ல வர வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து இப்போ வதக்கி எடுத்துக்க போறோம். முட்டையில விளையாடுறா இவ. நல்லா இப்போ வதக்கி காட்டுறேன் எப்படி இருக்கு. முட்டை வேணுமா பாப்பா? எடுத்து ஆவை கடி எடுத்து சாப்பிடு. கடிக்க போறாங்க பாப்பா. இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சால்ட் சேர்த்தலாம். அப்பதான் வந்து சூப்பரா வந்து வதங்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்தேன். பாப்பா நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? அப்பா பிள்ளையா? ஆமா சொல்லு. ஆமா. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துட போறோம். நல்லா பொடிச்சா நறுக்கினாதான் அந்த நம்மளுக்கு வந்து அந்த காடை முட்டை கிரேவி கிடைக்கும். காடை முட்டை கிரேவின்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம், பேரட்டுன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். நேற்று நிறைய பேர் ரேட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. காடை முட்டை 12 முட்டை வந்து 80 ரூபா. 80 ரூபா. போட்டு எல்லாத்தையும் பிதிக்கி எடுத்துட்டாடி. ஐயோ முடிச்சுட்டாங்க பாரு. உள்ள கருகு மஞ்சள் கருகு எடுத்து. சரி கொடு கோழி குண்டு மாதிரி இருக்கு. இப்போ 8 முட்டை வந்து 6 முட்டையாயிருச்சு. 7 முட்டை வந்து 7 முட்டை. ஆமா சாப்பிட்றீங்க நீ சாப்பிட்டதாண்டா மிச்சம். 8 முட்டையா 7 முட்டையா? 8 முட்டையில இப்போ வந்து 6 முட்டை. வெள்ளைக்கறி எடுத்து கொடுத்துறாத. அது வேணாமா? ஓட்டை போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? ஐயா வாயை தர ஆகாமி. மஞ்சள் கொடி கொஞ்சம் உள்ள நிக்குதே. உள்ள காடை இருக்கு. கை வைக்காத. கை வைக்காத. சாப்பிடு முழுங்கு தண்ணி குடி. மஞ்சள் கரு இதாகும். கையில எடுக்க கூடாது. அடி குடு நிஷா. நல்லா அடி குடு. இந்த தோசை அடி குடு. அடி
வையே வச்சுட்டு தின்னுட்டு தண்ணியை குடி. ரொம்பவும் கொடுக்காத நிஷா, வாயு கைவு பிடிச்சிக்க போகுது. நானா கொடுத்தா அவ தான் சாப்பிட்றேங்கிறா. அப்புறம் அவளை என்ன பண்ணுறது? இது என்ன ஒன்றும் தெரியாது, இந்த முட்டையோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க காடை முட்டை வந்து இது அது என்ன ஹேர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டேன். பாப்பா மாதிரி முட்டையை எடுக்க வந்துட்டாடி. முட்டை எடுத்துக்கி இங்க வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவ? முட்டை எங்க பாப்பா? அங்க இருக்கா? காணவே இல்ல. இருக்கு சொல்லு. காணோம். தண்ணி கூட அவளுக்கு. என்ன வதக்கிட்டியா? அப்புறம் பாப்போமா? வதங்கிருச்சா? இல்ல, இன்னும் லைட்டா வதங்கணும். சரி. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் சூப்பரா வந்து வதங்கிடுச்சு. இந்த அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கோம், அதை சேர்த்துருவோம். அதுக்கப்புறமேட்டு 2 தக்காளி வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருவோம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு, ஏன்னா அப்போ தான் இஞ்சி பூண்டு வேஸ்ட் பச்சை வாசனம்லாம் போகும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கல? உப்பு தான் வெங்காயத்துக்கு முதல்ல போட்டோமே. அப்புறமேட்டு மல்லித்தூளும் பெப்பர் தூளும் போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுறலாம். முட்டை போடலை? இப்போ தக்காளி இப்போ தான் போட்டு, தக்காளி நல்லா வதங்கி வரணும்ல. இப்போ பாப்பாலாம் வதக்க வேணாம். பாப்பாவெல்லாம் வதக்கக்கூடாது, நீ பெரிய பிள்ளையாய் தான் வதக்கணும். ஓகேயா? இப்போ வந்து நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இங்கே பாருங்க, எங்கள் பாப்பா வதக்குறாங்களாம். வதக்கு பாப்பா. வெக்க வந்துருச்சு. இது வந்து இப்போ நல்லா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாமே போட்டுக்கோம் இல்லையா, அந்த தக்காளியில் வந்து நல்லா சாரட்டும். நம்ம வந்து இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். ஓகே. பாப்பா 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 என்ன கேளுமா? பாப்பா என்ன கேளு? தியா அப்பா என்ன கேளு? அம்மா வதக்குறாங்க. நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? என்ன பார்த்து சொல்லு. இங்க பார்த்து சொல்லு. அப்பா சொல்லு. அப்பா பிள்ளையா? அம்மா பிள்ளை இல்லையா நீ? இல்ல சொல்லு. இப்போ 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக வந்துருச்சு நம்மளுடைய காடை முட்டை கிரேவி. இப்போ வந்து முட்டையை நம்ம எல்லாம் போட்டுடலாம். முட்டை சின்ன முட்டையாக இருக்கனால கட் பண்ண வேண்டியதில்லை. பெரிய முட்டையாக இருந்தால் தான் நம்ம கட் பண்ணணும். அதனால் நான் கட் பண்ணவே இல்லை, எல்லாம் அப்படியே முழுசாக போட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து மல்லித்தலையை நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து மல்லித்தலை தூவியாச்சு. அவ்வளோதான் நம்மளுடைய காடை முட்டை கிரேவி. இப்போ வந்து டேஸ்ட் பார்க்கலாம். இந்த இடத்துல தானே டேஸ்ட் பார்க்க போற? ஆமா. அப்புறம் அதில் கொண்டு போய் கரண்டி வைக்கிறேன். கரண்டி தானே வைக்கிறேன், விஷமா வைக்கிறேன். இப்போ வந்து ஒரு சப்பாத்தி வச்சு பாப்பா ரெடியா? ரெடி? அடி தூள். எடுத்துக்க, உனக்கு தான். இப்போ வந்து நம்மளுடைய காடை முட்டை கிரேவியோ ரெடிமேட் சப்பாத்தி எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இந்தா டேஸ்ட் பண்ணுங்க. முட்டை கேட்குறா சூடு பாப்பா. ஊதிட்டு கூட அவளுக்கு. ஊதிட்டு கூட அப்பா சூடா இருக்கு. மெதுவா ஊதிட்டு சாப்பிடு. சூப்பரா இருக்கு. பாப்பா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சொல்லு. சரி ரொம்ப அமரணும். சூப்பரா இருக்கு. நீங்க வந்து இப்போ வந்து செல்வா சாப்பிட்டு காட்டுவார். யா சாப்பிடு. எனக்கு முட்டை வேணும். நீ முட்டையை சாப்பிட்டு காட்டு. ஓகே. நல்லா தெரியுதா தெளிவா? தெரியுது. ஓகே. நிஷா வந்து இரு பாப்பா. சப்பாத்தி ரெடிமேட் சப்பாத்தியும் காடை முட்டை கிரேவியும் செஞ்சுருக்கா. டேஸ்ட்டு பார்த்துருவோம். சப்பாத்தி நல்லா பொசுன்னு இருக்கு. கொஞ்சம் கிரேவியை வச்சு, கிரேவி சூடுங்க. நல்லா அற்புதமாக இருக்குது. இவ்வளவு செஞ்சு காடை முட்டையை ரிவ்யூ பண்ணல அப்படின்னா அதுக்கும் திட்டுவீங்க. காடை முட்டையை சாப்பிட்டு வைப்போம். ஒரே வாயில அமைக்கலாம். அது வந்து இந்த கிரேவியில் தொட்டு சாப்பிடணும். இந்த கிரேவியில் தொட்டு அப்படியே எடுத்து வாயில போட்டு அட தேன் அடை நல்ல மென்மையாக இருக்கு. அப்படியே
சப்பாத்தியே நல்ல ஒரு பொசுன்னு அந்த கிரேவிக்கு அதுக்கும். ஸோ நீங்களும் ரெடிமேட் சப்பாத்தி வாங்கி பார்த்து இது மாதிரி ரிவ்யூ பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. ரெடிமேட் சப்பாத்தி நீங்கள் வாங்கினா வேண்டியதில்லை. 50 ரூபாய்க்கு இது வேஸ்ட்டு தான். ஆமாம், 12 சப்பாத்தி தான் இருக்குது. 50 ரூபாய்க்கு மாவே வாங்கினோம்னா நீங்கள் அந்த மாதிரி ரெடிமேட் சப்பாத்தி வாங்கி செஞ்சுருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக செஞ்சோம்னா இது மாதிரி பொசுன்னு கிளம்பி வராது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தியா இங்கே பாரு, தியா லைக் பண்ணுங்க. பாய். வாயில் சப்பாத்தி அமைக்கிட்டு இருக்கா. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் சொல்லு தியா. பாய் தியா. ஏய் பாய்.